இந்த நாளில் நட்சத்திரம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நட்சத்திரம், நாம் காணும் நட்சத்திரம். இரவு நேரத்திலே வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் உண்டு, ஏராளமான நட்சத்திரங்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத, எண்ண முடியாத நட்சத்திரம். ஆண்டவரே சொன்னார் ஆபிரகாமுக்கு, நீ எண்ணிப்பார், எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார் என்றார். அப்படி ஒரு ஏராளமான திரளான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் மகா பெரியவர். அவர் தமது சொந்த குமாரனை இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக நமக்காக அனுப்பி ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த பூமி எங்கும் சந்தோஷம் உண்டாகும்படிக்கு, எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, சமாதானம் உண்டாகும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிறப்பின் விஷயத்திலே சம்பந்தப்பட்டது ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது யோசேப்பு கண்ட சொப்பனத்தில் பார்த்தோம் என்றால் அது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்று சொல்லி யோசேப்பு சொப்பனத்தை சொல்லுகிறான். அப்போ அந்த நட்சத்திரங்கள் அந்த பிள்ளைகளை காட்டுகிறது. அடுத்ததாக யோவானுடைய தரிசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அவருடைய கையிலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். சபையின் தூதர்கள், சபையின் ஊழியர்கள் என்று அது சொல்லப்படுகிறது. தானியேலுடைய தரிசனத்திலே பார்க்கும்போது அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் என்று ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இப்படியாக நட்சத்திரம் சிலரை காட்டுகிறது. அந்த சிலர் தான் நாம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்கள் நாம் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஏராளமான தேவ பிள்ளைகள் இருக்கிறீர்கள். உங்களுக்காக தான் இந்த நட்சத்திரம் என்ற வார்த்தை மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நட்சத்திரம் மிக விசேஷமானது. அந்த இயேசுவின் பிறப்பில் நாம் பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் ஒரு விசேஷமான காரியத்தை காண்பிக்கிறது. இப்போ கூட இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள் நெருங்கி வரும்போது எங்கே பார்த்தாலும் இரவு நேரத்தில் அநேக நட்சத்திரங்களை வீடுகளிலே, மரங்களிலே என்று நம்ம பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது கிறிஸ்துவின் பிறப்பு எல்லாருடைய மனதிலும் அது நினைவுக்கு வருகிறதா இருக்கிறது. இதை ஒரு வசனத்தோடு நம்ம சேர்த்து தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அப்போ நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறது. அது எப்போதும் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் வேதத்தில் சில நட்சத்திரங்கள் அது விழத்தள்ளப்பட்டு போகிற நட்சத்திரங்கள் இருக்கிறது, பூமியில் விழுந்து விடுகிறது, சிலது எரிந்து விழுந்து விடுகிறது, அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நட்சத்திரம் என்றாலே கர்த்தர் அதை வானத்தில் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அது வானத்தில் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இந்த பகுதியில் பார்க்கிறோம், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, அவருடைய நட்சத்திரம் அங்க அழகா சொல்லி இருக்குது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஒரு ராஜா நமக்கு நன்றாக தெரியும். வார்த்தையாக பிதாவினிடத்தில் இருந்தவர் மாம்சமாகி நமக்குள்ளே வந்தார், இந்த பூமியிலே வந்தார். யோவான் 1வது அதிகாரத்தில் அது மிக அழகாக சொல்லி இருக்கிறது. 1வது வசனத்திலிருந்து படிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. 14வது வசனத்தில் படிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அவர் பூமியிலே மனுஷ ரூபம் எடுத்து வந்து நமக்காக இந்த பூமியிலே வாசம் பண்ணினார். நமக்காக எல்லா காரியங்களையும் செய்தார். நமக்காக விசேஷமாக பாடுகளை ஏற்றுக்கொண்டு, துக்கங்களை ஏற்றுக்கொண்டு, பாவங்களை ஏற்றுக்கொண்டு, சமாதான கேடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். இப்படி எல்லாம் நமக்காக அவர் செய்து முடித்தார். அவர் இப்போது பிதாவோடு கூட இருக்கிறார். நமக்காக
பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தரும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரை குறித்து யூதருக்கு ராஜா என்று அவருடைய பிறப்பிலே சொல்லப்பட்டது. அப்போ அவருடைய நட்சத்திரம், நான் முதலாவது குறிப்பு சொல்லுகிறது அதுதான், ராஜாவின் நட்சத்திரம். யூதருக்கு ராஜாவாய் வந்தார் என்று சொல்லப்பட்டதே அந்த ராஜாவின் நட்சத்திரம் வானத்திலே தோன்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ராஜா கேட்கும் போதும் அந்த நட்சத்திரம் எப்போ தோன்றினது, அதனுடைய காலம், அதெல்லாம் விசாரிக்கிறான். அப்போ அவ்வளோ விசேஷமான ஒரு நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு, ராஜாவுடைய நட்சத்திரம். அந்த ராஜாவின் நட்சத்திரம் நாம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட்சத்திரமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய நட்சத்திரமாக, சும்மா ஏதோ ஒரு நட்சத்திரம் இல்லை, எரிந்துட்டு போயிடுற நட்சத்திரம் இல்லை, தோன்றி தோன்றி மங்கி மங்கி போகிற நட்சத்திரம் இல்லை, அவருடைய நட்சத்திரம். அவர் என்றென்றைக்கும் பிரகாசிக்கிறது போல நம்மையும் அவர் அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆளுகை செய்கிற நட்சத்திரம், இந்த ராஜாவின் நட்சத்திரம் என்று சொல்லுகிறதிலே நான் குறிப்பாய் சொல்ல விரும்புகிறது ஆளுகை செய்கிற நட்சத்திரம். அதே 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 2:6. யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதேயா தேசத்திலுள்ள பெத்லெகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. ஆளுகை செய்கிற பிரபு, ஆளுகை செய்கிற ராஜா, அந்த ஆளுகை செய்கிற ராஜாவுடைய நட்சத்திரமாகிய அவருடைய ஜனம் நாம் தாம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆளுகை செய்கிறவர் இந்த நாட்களிலே ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எங்க கிராமத்தை ஆளவா, தெருவை ஆளவா, இல்ல வீட்டை ஆளவா? அது இல்லை. அவர் தந்திருக்கிற ஆளுகை மிக விசேஷமானது. அவர் இந்த உலகம், மாமிசம், பிசாசு இவற்றை ஆளும்படியான, இவற்றின் மேல் அதிகாரம் செலுத்தும்படியான ஒரு விசேஷித்த ஆளுகை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவர் ராஜா, அந்த ராஜாவின் நட்சத்திரமாகிய நாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தார். ஏதோ ஒரு பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு வந்திருக்கலாம், யாரோ ஒருவர் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வியாதியின் சூழ்நிலை, ஒரு தேவையின் நிலைமையிலே, இந்த தேவையில் இனி எனக்கு எவ்வளவோ நான் தேடியாச்சு, இனி வேறு வழி இல்லை, சரி இங்கே இந்த இயேசுவிடத்திலாவது போய் பார்ப்போம் என்று நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு முறையில் இயேசுவினிடத்தில் வந்த நீங்கள் அந்த சரீர விடுதலையை மட்டும் பெற்றுக்கொண்டு ஓடிவிடாமல் ஆத்தும விடுதலையும் பெற்றீர்கள். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஆத்தும ரட்சிப்பு, அவர் தமது இரத்தத்தை முழுவதுமாய் ஊற்றி கொடுத்தது நிமித்தம் நம்முடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்த அந்த மகா பெரிய ஈவு, ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஈவை, அந்த ரட்சிப்பை கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் பெற்றுக்கொண்டோம். அப்படித்தானே? ஆமென், ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படி நாம் அந்த ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்ம சும்மா இருக்க ஆண்டவர் அழைக்கல, அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் எப்படி அந்த சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்தாரோ, உலகத்தை வெற்றி சிறந்தாரோ, மாம்சத்தின் கிரியைகளை அழித்தாரோ, அதே ஜெயத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நட்சத்திரங்கள் நாம். ஒருபோதும் இதை மறந்துவிடக்கூடாது. சில நேரத்திலே சூழ்நிலைகள், பல காரியங்களை பார்க்கும்போது நான் இதை எப்படி ஜெயிக்க முடியும், இது எப்படி என்னால் முடியும், எனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்குதே, சாத்தான் அந்த காரியங்களில் ரொம்ப கிரியை செய்கிறானே, எனக்கு இது முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த அவிசுவாசத்துக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காதீங்க. உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ தைரியமாக இருங்க, திடனா இருங்க, பலனா இருங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசுதானே நம்மை ரட்சித்திருக்கிறார். உலகத்தை ஜெயித்த இயேசுதானே நமக்குள் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறவர்
பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த காரியத்தை அழகா கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் படிக்கிறோம். கொலோசியர் 2வது அதிகாரம் அந்த 15வது வசனத்தை மட்டும் வாசிங்க. கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம், அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தது எதனாலயா? அந்த பிசாசின் கிரியைகளை எல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கிட்டார். ஏன்னா பிசாசு தந்திரமா நம்ம இடத்துல வருகிறான். பிசாசின் தந்திரங்கள் நாம் தெரியாதவைகள் அல்லவே. எப்படி நமக்கு தெரியும்? அந்த பிசாசின் தந்திரங்களை சிலுவையின் மேல் அவர் வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். அதுவரைக்கும் அவன் தந்திரமா வரும்போது அவன் தந்திரத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று ஏவாளும் அப்படித்தானே தந்திரத்தில் சிக்கி போய்விட்டாள் அல்லவா? ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த பிசாசின் கிரியைகளை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். எப்படி ஒரு மேடையிலே திரையிடப்பட்டு இருக்கோ, திடீர்னு திரை விலக்கப்படும், அப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டு கொள்ளலாம். அப்போ பிசாசு ஒரு மூடு திரை போட்டு வைத்திருந்தான் அவனுடைய தந்திரங்களை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவைகளை சிலுவையின் மேல் வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். அப்படியானா இப்போ பிசாசின் தந்திரங்களை தெரிந்து கொள்ளுவது நமக்கு ரொம்ப எளிதா இருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார் தம்முடைய தாசன் மூலமாக. இப்போது நாம் வாசித்த இந்த வசனத்திலே அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி, அப்பட்டமா நமக்கு தெரியும் பிசாசு தந்திரமா வர்றான்னு சொல்றோம். ஆனா தேவ ஜனங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று இயேசுவோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டு இயேசுவோடு நடக்கிற தேவ பிள்ளைக்கு பிசாசின் தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை அவர் தந்திருக்கிறார். எப்படி வந்துச்சு? ஆளுகை செய்யும் நட்சத்திரமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் அதை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளுகை செய்யும் நட்சத்திரமே, பிசாசின் தந்திரங்களை பார்த்து பயந்து இருக்கிறீங்களா? மனசுக்குள்ள பயப்படுறீங்களா? சில காரியங்களுக்கு விரோதமாக ஆவிக்குள்ளாய் ஜெபிக்க கூட சில நேரம் நீங்க பயப்படுறீங்க. பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் தந்திரங்கள் எல்லாம் உனக்கு தெரியாதது அல்ல. நான் எல்லாவற்றையும் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்து விட்டேன். அதனால் என்னை போல உனக்கும் ஜெயம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. ஜெயமெடுத்த அந்த ஆண்டவர், ஜெயமெடுத்த ராஜாதி ராஜாவுடைய நட்சத்திரம் தான் நாம. சும்மா இல்லை. ஒருவேளை உலகத்தின் பார்வையில், உங்களுடைய பார்வையிலே கூட உங்களை குறித்து உலகத்தின் ஸ்டேட்டஸை வச்சு பார்க்கும்போது உங்களை கொஞ்சம் குறைவாக நீங்கள் நினைக்கலாம். எனக்கு என்ன இருக்குது? எனக்கு பலன் இல்லை, சரீரத்திலையும் பலன் இல்லை, பண விஷயத்திலையும் பெரிய பலன் இல்லை. எப்படின்னா ரொம்ப சொந்தக்காரங்களுடைய அந்த ஒரு நெருக்கங்கள், அப்படி ஒரு இது கூட எனக்கு இல்லை. வேற எந்த மனித பலமும் இல்லை. ஆனால் என்னுடைய தேவைகள் மிகுதியாக இருக்கிறது. எனக்காய் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. என் எதிர்காலத்தை குறித்த விஷயங்கள், என் பிள்ளைகளின் காரியம், என் குடும்பத்தின் காரியம், இப்படி எல்லாம் இருக்கிறதே. இதற்குள்ள சாத்தானுடைய போராட்டம் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதே. நான் எப்படி ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்படி வாழுவேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த இயேசு, மாம்ச கிரியைகளை அழித்த இயேசு, எல்லாவற்றையும் சாத்தானின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்த இயேசு. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு சந்தோஷத்துக்குரிய அருமையான வார்த்தை. அவர் மட்டும் சும்மா ஜெயிச்சுட்டு போகல, வெளியரங்கமாக்கிட்டார். எதுக்கு வெளியரங்கமாக்கினாரு? நம்ம பார்த்துட்டு நினைக்கணும், இவ்வளோ தானா உனக்கு கிரியே? சாத்தானை இவ்வளவுதான் உன்னால செய்ய முடியுமா? இயேசு எவ்வளோ பெரியவர், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எவ்வளவோ பெரியவர். அவர் ராஜா, அந்த ராஜாதி ராஜாவின் நட்சத்திரமா என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறார். உனக்கு இவ்வளவுதான் முடியுமா இந்த விஷயத்துலன்னு அவனுடைய ரகசியங்கள், அவனுடைய உள்ளான காரியங்கள், அவன் கிரியைகளின் ஆழங்களை சரியாக தெரிந்து கொள்ளும்படிக்கு தான் அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்தும் விட்டார். அவன் தலையை சிலுவையிலே நசுக்கி போட்டார். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லி வச்சிட்டார், ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். அது நடந்துருச்சு, அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ பிசாச தலையை நசுக்கிட்டான். ஆனால் வாழை வச்சு நிறைய வேலை செய்கிறான்.
அந்த வாழ வச்சு செய்கிற வேலையிலே, அந்த தந்திர வேலையிலே அநேகர் விழுந்து போகிறார்கள். தேவ ஜனமே, அந்த தந்திரங்களை தான் எல்லா வெளியரங்கமான கோலமாக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எளிதாய் புரிந்து கொள்ளும்படி வேதத்தை நன்றாக வாசிக்கும் போது, தேவ வார்த்தைகளை வசனங்களை தெளிவாக கேட்டு உட்கொள்ளும் போது, ஆண்டவர் இயேசுவோடு எப்போதும் உறவிலே அவரோடு கூட நடக்கும் போது, அவர் வெளியரங்கமாக்கி வைத்திருக்கிறவைகள், அவர் உரிந்து போட்ட அத்தனை, அவன் நிர்வாணி என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட அனைத்தையும் அப்பட்டமாக புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்காய் ஜெயம் எடுத்து ஒரு நல்ல வெற்றி வாழ்வு வாழும்படிக்கு தான் இன்றைக்கு அவருடைய நட்சத்திரங்களாய் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியில சில நேரம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது, அப்போ நான் ஜனவரி மாதத்துல இந்த தீர்மானம் எடுத்தேன், கொஞ்ச நாள் நான் இருந்தேன், இப்போ நான் அதுல தோல்வி அடைஞ்சிட்டேனே. சில காரியங்களை நான் ரொம்ப உற்சாகமா செஞ்சிட்டு இருந்தேன், இப்போ வருஷ இறுதி பகுதியில் உற்சாகம் இழந்துட்டேன். அப்படி யோசிக்கும் போதே நமக்கு சில காரணங்கள் வரும். அது நான் கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டேன், இல்லை கொஞ்சம் சோர்வாயிருச்சு எனக்கு, இல்லை எனக்கு ரொம்ப வேலை நெருக்கமாயிருச்சு. எதுவா இருக்கட்டும், எதை இழந்து இருக்கிறீர்கள்? அந்த தாவீது அவன் தன்னுடையது எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். சிக்லாக்களை இழந்து ஒரு இழப்பின் மத்தியிலே அந்த அமலேக்கியர் எல்லாம் அடித்து கொண்டு போயிட்டாங்க. அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருட்கள், அவனோட இருந்தவர்கள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடையவைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அந்த இழந்து நின்ற தாவீது ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த தண்டை பின் தொடர்ந்து போய் சகலவற்றையும் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான். தாவீதின் குமாரனாகிய இயேசுவும் அப்படிதான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவரும் அப்படிதான். இந்த ஜனம், இந்த ஆதி பெற்றோர், அந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்ததினால் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு விசேஷமாய் தரப்பட்டிருந்த ஆளுகையை இழந்து விட்டார்கள். ஆண்டவர் மனுஷனிடத்துல சொன்னார், நீ இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு ஆளுகை சாவிய மனுஷன் கையில கொடுத்திருந்தார். ஆனா அந்த சாவிய சாத்தான் சர்ப்பத்தின் வடிவில் நல்ல நைஸா அந்த ஆளுகையின் சாவிய கையில வாங்கிட்டான். மனுஷன் தனக்கு தேவன் தந்த அருமையான ஆளுகையை இழந்து போய்விட்டான், பறிகொடுத்து விட்டான். சாத்தான் பறித்து கொண்டான். அப்ப அந்த இழந்து போன ஆளுகை, அந்த மனுஷனை கர்த்தர் இழந்து போனார். சாத்தானிடத்திலே தன்னை விற்று போட்டான். அதுக்காகத்தான் தன்னுடைய குமாரன் இயேசுவை அனுப்பினார். அந்த இயேசு இழந்து போன மனுஷனை மறுபடியும் கண்டெடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆளுகையை தன்னுடைய அந்த சிலுவை பாடுகளின் மூலமாக சிலுவையிலே எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து சாத்தானிடமிருந்து உரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எல்லா ஆளுகையை பறித்து கொண்டார். அவன் இந்த மனுஷன் பெற வேண்டிய அனைத்தையும் கர்த்தர் பெற்றுக்கொண்டார். அவருடைய கரத்துல எல்லாம் இருக்கிறது. அவர் ஜெயம் பெற்று ஒரு ராஜாதி ராஜாவாய் மகிமையாய் இருக்கிறார். இன்று நம்மை அதற்கு தான் நினைப்பூட்டி அழைக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் நாம் எல்லாருமே அந்த நட்சத்திரமாக, ஆளுகையை பெறுகிற, ஆளுகை செய்கிற நட்சத்திரமாக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறோம் அல்லவா? சிலருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களில் இது நான் இழந்துட்டேன், இனி முடியுமான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? மறுபடியும் அந்த ஆளுகையை பெரும்படிக்கு கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக வெற்றி சிறந்த ராஜாதி ராஜா, அவருடைய நட்சத்திரம் தான் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். எத்தனை விதத்திலே ஒரு தீமைகள், தீங்குகள் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு காரியங்களை பின் திரும்பி பார்க்கும்போது சிலதிலே உங்களுக்கு மனதுக்கு வருத்தமாக இருக்கிறதல்லவா? இப்படி எனக்கு ஒரு தீங்கு இருக்கிறதே, இல்லை என்றால் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இது எனக்கு தீங்காக முடியுமோ? இதனால் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருமோ? இல்லை என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருள் எனக்கு பாதுகாத்து கிடைக்குமா கிடைக்காதா, இது எப்படி என்றெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். நீ அந்த ராஜாவின் நட்சத்திரம் என்பதை மறந்து போகாதே. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. தீங்கு உன்னிடத்தில் வருவதில்லை, துஷ்டன் உன் வழியா இனி வருவதில்லை. நீ ஆண்டவர் இயேசு ராஜாவின் ஆளுகையை பெற்ற ஜனமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆளுகையின் வழியிலே இந்த ஆளுகையை விட்டு விடாதபடி நாம இருக்கணும். நாம் அயர்ந்து விட்டால், தூங்கிவிட்டால்,
உறங்கி விட்டால், கொஞ்சம் அசந்து விட்டால் என்ன பண்ணிரும்? கையில் ஒரு பொருளை நம்ம வச்சுட்டே இருக்கும்போது தூக்கம் வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க, சில நேரம் ஏதாவது ஒரு பொருள் அவங்க கையிலே வச்சுருப்பாங்க. ஆனால் நல்லா அயர்ந்து தூங்கும்போது என்ன ஆயிரும்? அந்த கை அப்படியே விடுபட்டு அந்த பொருள் அப்படி கீழே விழுந்துரும். நாமும் சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சற்று அசதியாக இருக்கும்போது, சற்று அப்படி இப்படி கவனம் இல்லாமல் இருக்கும்போது சத்துரு சில ஆளுகைகளை பறித்திருக்கிறான். எந்த ஆளுகையை பறித்திருக்கிறான் உங்களை விட்டு? ஜெபத்தில் குறைவுபடும் போது, வேதம் வாசிப்பில் குறைவுபடும் போது, வசனத்தை தியானிப்பதில் குறைவுபடும் போது, வசனத்தின் வழியிலே நடப்பதில் குறைவுபடும் போது, ஏதோ குறைவு இருக்கலாம். ஆராதனைகள் ஜெபங்களுக்கு ஓடி ஓடி வந்த நீங்கள் சில நேரங்களில் அப்படியே வேலை நிமித்தமோ ஏதோ ஒரு காரியத்தில் சற்று அசதியாக இருந்ததினால் சில ஆளுகையை இழந்திருக்கிறீர்களா? இன்றைய மறுபடியும் அந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இதே பகுதியிலே முன் சென்ற நட்சத்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் என்ன வாசித்தோம்? பிள்ளை இருந்த அந்த ஸ்தலம் வரைக்கும், ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் கிழக்கிலே கண்ட அந்த நட்சத்திரம், அவங்க புறப்படும் போது பார்த்த அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. முன் சென்ற நட்சத்திரம், முன் சென்ற நட்சத்திரம், ராஜாவின் நட்சத்திரமாக சிருஷ்டிக்கப்பட்ட, புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்ட நாம், முதல்ல நம்ம பார்த்தோம் நம்முடைய வாழ்க்கை. நாம் ஒரு நட்சத்திரமாக, நாம் ஒரு ராஜாவின் நட்சத்திரமாக என்றைக்கும் வாழ வேண்டும். ஒரு ஜெயம் பெற்றவர்களாக, எல்லா ஆளுகையும் நமக்கு கைக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம். ஒரு சாவி இருக்கிறதென்றால் ஒரு சாவி கொத்து மாதிரி எல்லா ஆளுகை, என்னென்ன ஆளுகை உண்டோ எல்லாவற்றின் மேலே, பாவத்தின் மேலேயா, சத்ருவின் மேலேயா, நம்முடைய சொந்த மாம்சத்தின் கிரியைகள் மேலேயா, எல்லாவற்றின் மேலே ஜெயம் எடுக்கிற அந்த ஆளுகை நம்முடைய கரத்தில் தரப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுகையோடு நம்ம வாழ வேண்டும். அந்த ஆளுகையோடு வாழும் போதே நமக்காக மட்டும் வாழ்ந்து, சரி நான் எல்லா ஆளுகையும் தக்க வைத்து கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று மட்டும் இருக்காதபடி, அந்த நட்சத்திரத்தை போல ஒரு முன் செல்லுகிற அனுபவத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். முன் செல்லும் போது ஒரு பெரிய விஷயம், இந்த இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு இயேசுவை காட்டும்படிக்கு அந்த பிள்ளை, குழந்தையாகிய இயேசு இருக்கிற ஸ்தலம் மட்டும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்றது. அந்த முன் செல்லுகிற ஒரு அனுபவம் இந்த நாளில் நம்மில் உருவாவதாக. நமக்காக வாழுகிற வாழ்க்கை, நமக்காகவும் வாழ வேண்டும். முதலாவது நாம் நன்றாக இருந்தால், சரியாக இருந்தால், ஆளுகையை பெற்று இருந்தால் தானே அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை நாம் மீட்க முடியும். சும்மா நம்ம போய் மீட்க முடியாதே. அப்போ இப்போ ஆளுகை நமக்குள் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா நம் மத்தியில் இருக்கிறார், நமக்குள்ளாக அவர் இருக்கிறார். ஆளுகை செய்யும் நட்சத்திரமாய் நாம் இருக்கிறோம். முன் செல்லும் நட்சத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். இந்த இடத்துல இருக்கிற அநேகர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே. சிலருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் இல்லை. சிலர் கொஞ்சம் உற்சாகமாய் அதில் இருந்தவர்கள் இப்போது கொஞ்சம் மங்கலாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு முன் செல்லுகிற நட்சத்திரமாக எனக்காக ஜொலிக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆளுகையின் நட்சத்திரத்தை, அந்த ஆளுகை நட்சத்திரமாக விளங்குகிற அந்த பட்சத்தில் நாம் உலகத்தின் காரியங்களிலும் சில வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், சில மேன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம், சில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய காரியங்களிலும் கிறிஸ்துவின் பெரிய வெற்றியினால ஏராளமான நல்ல திவ்ய சுபாவங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், வரங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். இவையெல்லாம் பெற்று பரலோகத்திலே எப்படி பொக்கிஷம் சேர்ப்பதுன்னு தெரியும். அதனால அங்கேயும் பொக்கிஷம் சேர்க்கிற கிரியைகளை, ஜபம், நற்கிரியை என்று பல காரியங்களை செய்கிறோம். இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற நாம் நம்மோடு நின்று விடாமல்
இல்லாமல் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து இன்னும் பலரை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தி அவர்களையும் இந்த ஆளுகை செய்கிற நட்சத்திரங்களாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒருவரையாவது இப்படிப்பட்ட அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும், இப்படிப்பட்ட பாதைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும், ஒருவருக்காவது நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், ஒருவருடைய வாழ்க்கையாவது ஒருவருடைய ஜீவியத்தையாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் கொண்டு வந்து இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது. அந்த காரியத்தை செய்ய வேண்டும். இந்த நாட்களிலே நரகத்தை நிரப்பும்படிக்கு சாத்தான் ஏராளமான ஜனங்களை தனக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறான். ஏராளமான ஜனங்கள் இயேசுவை பற்றி ஒரு முறை கூட அறியாதவர்கள் ஒரு பக்கம் போகிறாங்க. அறிந்தும் இந்த பாதைக்குள்ளாய் கடந்து வராதபடி சத்துரு அவனுடைய வஞ்சகமான முக்காட்டை போட்டு மனக்கண்களை குருடாக்கி வைத்து தனக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறான். அந்த நிலைமையில நாம் மட்டும் இந்த சந்தோஷத்தை பெற்றுவிட்டு நாம் மட்டும் ஆளுகையை கைக்குள் வைத்து கொண்டு இருப்போமானால் இவர்களுக்காக உத்தரவாதம் சொல்லுவது யார்? கர்த்தர் நம்மிட கணக்கு கேட்பார் அல்லவா? நீ முன் செல்ல வேண்டிய நட்சத்திரம் எங்க படுத்து கிடக்கிற, எங்க சொகுசு பார்த்துட்டு இருக்கிற? நாடு வசதியானதுன்னு அப்படி ஆயிட்டியா? இடம் நல்லா வசதியா இருக்குது, பரவாயில்ல வீட்டுக்குள்ளே இருந்தா நல்லா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த ஆளுகையை பெற்றுக்கொண்ட நீங்கள் சாத்தானின் அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற, உலகத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிற, பல மனுஷர்களுடைய அடிமைத்தனங்களுக்குள்ளாய் கிடந்து போராடி கொண்டிருக்கிற எண்ணிறந்த ஜனங்களை இயேசுவுக்காய் மீட்க வேண்டாமா? அந்த பணி நம்முடைய கரத்தில் அல்லவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிப்பதோடு கூட ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் எப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ நேரத்தை பிரத்தியோகப்படுத்தி ஒதுக்கி வைத்து அவர்களுக்காக நின்று ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஒருவரிடத்திலாவது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒருவரையாவது இப்படிப்பட்ட அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலருக்கு விஷயங்கள் தெரிந்தாலும், இயேசுவின் ரட்சிப்பை மீட்பை குறித்து தெரிந்தாலும் அவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் தான் விடுவிக்க வேண்டும். ஒருவர் தானா விடுவிக்கப்பட்டு வரவே முடியாது. அப்படின்னா நம்மளெல்லாம் ஆண்டவர் அதுக்குன்னு வச்சிருக்க மாட்டார். நாம் அவர்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும், நாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட விடுதலையின் செய்தியை கொடுக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதற்காக முன் செல்லும் நட்சத்திரமாக நீங்கள் கிறிஸ்துவுக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போது ஒரு சாட்சியாக வாழுகிற வாழ்க்கை. நாம் நடந்து போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, இல்லை வெளியே போகும்போது, பேசும்போது, பல மக்களோடு இடைப்படும் போது, ஒரு கடைக்கு போனால் கூட நாம் போய் நிற்கும்போது இன்னும் சிலர் நின்றால் அவர்கள் நம்மை பார்ப்பார்கள். நாம் அவர்களுக்கு சாட்சிகள். ஆண்டவர் சொன்னார், நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு சாட்சிகளாகிய நாம் எங்க போய் நின்னாலும் நம்மை பார்த்த உடனே ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று தெரியும். கிறிஸ்தவள்னா என்ன? கிறிஸ்து அவள், அவள் கிறிஸ்து, அவள் கிறிஸ்து, கிறிஸ்து அவள். நம்மை பார்த்த உடனே யாரை பார்க்குறாங்க? கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அப்போ அந்த கடையில் போய் நம்ம ஏதாவது வார்த்தைகள் அங்கே போய் ஒரு காரியத்துக்காக இல்லை விலை குறைத்து தான் போய் சண்டை போட்டு இல்லை அதை போய் நின்று ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா நமக்கு என்ன சாட்சி இருக்கும்? இவங்க இயேசு எப்படிப்பட்டவர்? ஒரு வியாபாரம் பண்ணுறவர்கிட்ட போய் இப்படி போய் அவரை கஷ்டம் கொடுக்குற மாதிரி பேசுகிற இப்படிப்பட்டவரா இயேசு? அப்படிதான் நம்மை குறித்து பார்ப்பார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவள் என்ற பெயரில் இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் மூலம், நம்முடைய வார்த்தைகள் மூலம், நம்முடைய பார்வை மூலம், நம்முடைய நடக்கைகள் மூலம் வெளிப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சாட்சிகள் நாம். ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் தானே இயேசு சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 அப்படிதானே படிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ இயேசுவுக்கும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள். நீங்க இருப்பீங்க. நான் இந்த உலகத்திலேருந்து நான் போயிடுவேன்,
என் பிதாவினிடத்தில் போய் விடுவேன், ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நீ நல்லா இருப்ப அப்படி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். இருங்கள் என்று கூட சொல்லலை, இருப்பீர்கள். அருமையான ஒரு வார்த்தை பிடித்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் உமக்கு சாட்சியாய் இருப்பேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர், சாட்சியாய் இருப்பீர்கள் என்று எங்களை குறித்து சொல்லி இருக்கிறீர். நான் எங்கே போனாலும் சாட்சியாக இருக்கணும், ஆலயத்துக்கு வந்தாலும் நான் சாட்சியாக இருக்கணும், ஒவ்வொரு கூட்டங்கள் ஆராதனையில் வந்தாலும் சாட்சியா இருக்கணும், என்னோடு ஆராதிக்கிற தேவ ஜனத்தின் மத்தியில நான் ஒரு சாட்சியா இருக்க வேண்டும். எல்லா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும் சாட்சியா இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அவர்களிலும் குறைபாடுகள் இருக்கிறதல்லவா? அப்ப அப்படிப்பட்ட குறைபாடுகள் நம்மில் வரக்கூடாது. சின்ன விஷயத்தையும் பொறுக்க முடியவில்லை, சின்ன வார்த்தையை சகித்து கொள்ள முடியவில்லை, ஏதோ ஒரு காரியம் என்றால் எப்படியாவது 2 வார்த்தைகளை பேசி சண்டை போடுவது போன்ற சில காரியங்களை சில நேரம் செய்துவிட வேண்டியது வருகிறது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு சாட்சிக்கேடான விஷயம் அல்லவா? முன் செல்லும் நட்சத்திரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். முன் செல்லும் நட்சத்திரமாய் நாம் இருக்கிறோம். பலருக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். எப்பவும் நாம் அதை நினச்சிக்கணும். பலருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் தெய்வம் என்பதற்கு நாம் அவருக்கு சாட்சிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமி முழுவதும் சாட்சிகளாக இருக்கணுமா? நம்முடைய வீட்டிற்கு வெளியே எங்கெங்கே போகிறோமோ வருகிறோமோ, ஒரு வாகனத்தில் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரிதான், எல்லா இடத்துல சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். 3வது குறிப்பாக சந்தோஷம் கொடுக்கும் நட்சத்திரம். சந்தோஷம் கொடுக்கும் நட்சத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். இதே இந்த அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 2:10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எவ்வளோ ஒரு பெரிய வார்த்தையாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுகை செய்யும் நட்சத்திரமே, முன் செல்லும் நட்சத்திரமே, நமக்கு ஒரு அழைப்பு கூட கொடுக்கப்படுகிறது. நீங்க சந்தோஷம் கொடுக்கும் நட்சத்திரமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆனந்த சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆனந்த சந்தோஷம் பெற வேண்டிய அநேகர் இருக்கிறார்கள். இந்த பகுதியிலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு அந்த பிள்ளையை தேடி சென்ற இந்த ஞானிகள் வழி தவறி போயிட்டாங்க. அவங்க மேலே அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டே போயிருந்தாங்கன்னா சரியா போய் சேர்ந்திருக்கலாம். அவர்களுடைய ஒரு எண்ணம், யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருப்பார்? அரண்மனையில தான் பிறந்திருப்பார். ராஜா வீட்டில் தானே பிறந்திருப்பார். ராஜா வீடு, ராஜா அரண்மனை. அந்த ஒரு எண்ணத்தோட அந்த அரண்மனைக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அவர் சரியா மாட்டிக்கொண்டார்கள். திரும்ப அவர்கள் வெளியே வரும்போது மறுபடியும் நட்சத்திரத்தை பார்க்காங்க. அது பிள்ளை இருந்த வீட்டு ஸ்தலத்தின் மேல் வரைக்கும் வர்றது வரைக்கும் இவங்களுக்கு சரியாக முன் சென்ற நட்சத்திரம் அந்த வீட்டு முன்னால வந்து கரெக்டாக நின்ன உடனே ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த நாட்களில் வழி தவறிய அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள் ஆசாபாசங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்காய் வந்த தேவ பிள்ளைகள் தான். ஆனால் குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளின் நிமித்தம், சில நேரங்களிலே சில அவர்களுடைய வழிகளிலே ஏற்பட்ட சில காரியங்கள், அல்லவென்றால் சில அசதியான காரியங்கள், ஏதோ ஒன்றில் டைவர்ட் ஆயிட்டாங்க, வழி மாறி விட்டார்கள், வழி தவறி விட்டார்கள், மார்க்கம் தப்பி விட்டார்கள். இந்த தப்பிப்போன மார்க்கம் தப்பி இருக்கிற இவர்களை மறுபடிக்கு கிறிஸ்துவின் சரியான வழிக்குள், சரியான மார்க்கத்துக்குள், இந்த ஜீவ வழிக்குள் கொண்டு வரும்படி அப்படிப்பட்ட ஆனந்த சந்தோஷம் அளிக்கிற நட்சத்திரங்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தப்பி போனவர்களை குறித்து நாம் என்ன பேசுகிறோம்? தப்பி போனவர்களை குறித்து என்ன நினைக்கிறோம்? அப்படியே ஒரு இந்த ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அப்படியே ரொம்ப பிரகாசமா இருந்தது, திடீரென்று காணாமற் போய்விட்டது, திடீரென்று கீழே விழுந்து விட்டது. சாத்தானும் தன்னுடைய அந்த தந்திரமான வாளினால், அந்த வலு சர்ப்பம், அந்த நம்ம வெளிப்படுத்தல் 12 படிக்கிறோம் அல்லவா,
அந்த ஸ்திரீக்கு முன்னால நிற்கிற அந்த வலுசர்ப்பம் தன்னுடைய வாளினால் வானத்தின் நட்சத்திரங்களில், பிரகாசிக்கிற நட்சத்திரங்களில் 1/3 பங்கை விழத்தள்ளிற்று. இப்போ அநேகர் விழத்தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற காலம், எக்காலமும் நடந்தாலும் இக்காலம் மிக பயங்கரம். அன்பான சகோதரிகளே, உங்களுக்கு அறிமுகமான உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஒருவர் திடீரென்று வழிமாறி விட்டார். ஒரு பிள்ளை திடீரென்று அப்படியே ஆராதனைக்கு வருவதை மெதுவாக குறைச்சி அப்படியே பின்மாற்றத்துக்குள் போய்விட்டது. உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அல்லவா? ரட்சிக்கப்பட்ட மகன் அல்லவா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அல்லவா, அபிஷேகத்தில் எப்படி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணோம், ஆனால் இந்த நாட்களில் ஆராதனைக்கு வருகிறது இல்லையே, என் கூட வரவில்லையே, நாங்கள் குடும்பமாக வந்து கொண்டிருந்தோம், இப்போ வரவில்லையே என்று வருத்தப்பட்டு அழுது இருக்கிறீர்கள் அல்லவா? அவர்களுக்கு சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தரும்படிக்கு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஆளுகை செய்யும் நட்சத்திரங்களே, முன் செல்லுகிற நட்சத்திரங்களே, நீங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும் கூட சந்தோஷம் கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. உங்களோடு கூட மட்டும் நின்று விட வேண்டாம். உங்களோடு ஆராதித்த சிலர் வருஷங்கள் பலதை திரும்பி பாருங்கள். நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரு நாள் நம்முடைய சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதித்தவர்கள் இவர்கள், ஆனா இன்னைக்கு வரவில்லையே. ஏன் போயிட்டாங்க? உலக ஆடம்பரத்துக்காய் போய்விட்டார்கள். உலக ஆடம்பரத்துக்காய் தங்களுக்கு மறுபடி தாங்கள் விட்டவைகளை மறுபடி எடுத்து போடுவதற்காக நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது போலவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றுக்கு திரும்புவது போலவும், இவ்விதமான வேண்டாம் என்று குப்பை என்று விட்டவற்றை மறுபடி எடுத்து உபயோகப்படுத்துவதற்காக, அணிவதற்காக, அனுபவிப்பதற்காக சிலர் கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விட்டார்கள். இவ்வித ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களை மறுபடி கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வரும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை குறித்த அன்பு மறுபடி அவர்களில் வரும்படிக்கு, இயேசுவை அவர்கள் மறுபடியும் கண்டு கொள்ளும்படிக்கு, அந்த ஆனந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ளாய் உண்டாகும்படிக்கு உங்கள் வாழ்க்கை அவர்கள் முன்பாக வெளிச்சம் வீசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு கண்ணில் காண்பதற்காக, கண்ணால் பார்க்கிற ஒரு காரியத்துக்காக, இல்லை இம்மையில் அனுபவிக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு உலக பொருளுக்காக, அங்கே போனால் எனக்கு அந்த நன்மை கிடைக்கும், அங்கே போனால் எனக்கு என் பிள்ளைக்கு படிப்பதற்கு இடம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், இப்படி அற்ப காரியத்துக்காக, உலக காரியத்துக்காக இயேசுவை விட்டு வழிமாறி போனவர்கள், அரண்மனைக்கு தேடி போனவர்கள், அரண்மனையை நோக்கி போனவர்கள், அங்கே போய் இயேசுவை தேட போனவங்க யார் இருக்கிறாங்க? யாரை பற்றி உங்களுக்கு ஞாபகம் வருது? அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அவங்களை நிறுத்துங்க. ஆண்டவரோட கூட சொல்ல ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து ஆண்டவரோட கூட சொல்லி அவர்களுக்கு மறுபடி உங்கள் மூலம் வெளிச்சம் உண்டாகும்படியாய் ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்கள் மூலம் மறுபடி அவர்களை கிறிஸ்து தமக்குள்ளாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்பி இருந்தவர்கள், ஒரு காலகட்டம் வரும்போது, நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வர தாமதம் ஏற்படும் போது, அந்த கால தாமதத்தின் நிமித்தம் காத்திருக்க மனதில்லாதவர்களாய் இயேசுவை விட்டு வழிமாறி போன எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மறுபடியும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருவோம். மட்டுமல்ல, கவர்ச்சிகரமான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து, வேற்று உபதேசங்களுக்கு செவி சாய்த்து, வேதத்திலிருந்து தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குதே, ரொம்ப எளிதா இருக்குதே, இந்த வழி ரொம்ப நெருக்கமா இருக்குது, சுருக்கமா இருக்குது, கொஞ்சம் பேர் தான் போறாங்க, ஆனா அது நிறைய பேர் போறாங்களே, அது ரொம்ப விசாலமா இருக்கிறதே, ரொம்ப ஈஸியா இருக்குதே, எந்த தட்டுமுட்டும் இல்லையே என்று வழிமாறி போனவர்கள் இருக்கிறார்கள். இந்த வருஷ கடைசியிலே, புதிய ஆண்டு ஆரம்பிக்கும் முன்பதாக அப்படிப்பட்டவர்களை மறுபடி கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவோம். நம்முடைய ஜெபம் அவர்களுக்காய் நடந்து கொண்டே தான் இருக்குது. நீங்களும் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறீங்க. இப்போ உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜா அரண்மனையை தேடிச் சென்றவர்கள், சுகபோகத்தை தேடிச் சென்றவர்கள், ஏதோ தங்கள் விருப்பங்கள் நிறைவேறும்படி தேடிச் சென்றவர்கள், இதுதான் நல்ல விஷயம்னு சொல்லி எங்கேயோ போய் மாட்டிக்கொண்டவர்கள் மறுபடி கிறிஸ்துவுக்குள்ளாய் வருவார்களாக. பிள்ளை இருந்த ஸ்தலத்தில் அவர்கள் வந்து சேரும்படிக்கு அந்த நட்சத்திரம் அந்த ஞானிகளுக்கு வழிகாட்டினதல்லவா, வழிகாட்டினதல்லவா. ஹalleluya. முன் செல்லுகிற நட்சத்திரமே, முன் செல்லுகிற நட்சத்திரமே, திரளான ஆத்துமாக்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆதாயப்படுத்த வேண்டும். அவரை அறியாதவர்களை அவருக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். மட்டுமல்ல விலகி போனவர்கள், வழி தப்பி போனவர்கள், அவர்களையும் கொண்டு வர வேண்டுமே, அவர்களையும் கொண்டு வர வேண்டுமே. பின்மாற்றத்தில் இருப்பவர்களும் வழி தப்பி போனவர்களும் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். எந்த இடத்துல ஆளுகை இழந்திருக்கிறீர்கள்? எங்கே ஆளுகை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? எனக்கு மட்டும் கொஞ்சம் பலம் இருந்துன்னா நான் இதை எப்படியாவது பெற்றுக்கொள்ளுவேனே நினைக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இருந்துன்னா இன்னும் நான் நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆளுகையை கர்த்தர் உங்கள் கரத்தில் தந்திருக்கிறார். ஹalleluya. ஆளுகை உங்கள் கரத்தில். அவர் ஆளுகை செய்கிறவர் அல்லவா? அவருடைய ஜனம் நாம் அல்லவா? அவரால் அழைக்கப்பட்ட நட்சத்திரம் நாம் அல்லவா? அவர் நமக்கு ஆளுகையை தந்திருக்கிறார், ஆளுகையை தந்திருக்கிறார். ஆளுகை செய்யும் நட்சத்திரமே, ராஜாவி நட்சத்திரம், ராஜாவி நட்சத்திரம். நீங்க மறந்து போகாதீங்க. உங்களுக்கு எந்த காரியத்துல ஜெயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எதுல வெற்றி எடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னையிலிருந்தே வெற்றி, இப்போ இருந்தே வெற்றி, இப்போ இருந்தே ஜெயம், இப்போ இருந்தே ஆளுகை உங்க கையில. ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க, இதை என்னால மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே பொய் சொல்லிடுறேன், அந்த பொய்யின் மேல எனக்கு ஒரு ஆளுகை வேணும் அப்பா. நான் பொய் சொல்லக்கூடாது, நான் உண்மை பேசணும் ஆண்டவரே. சண்டை போட்டுறேன் அப்பா, பிடிவாதம் பண்ணிடுறேன், மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்துடுறேன். எனக்கு இதெல்லாம் ஜெயம் இல்லையாப்பா. ஆளுகை தாங்கப்பா, ஜெயம் தாங்க, இதெல்லாம் ஜெயிக்க கிருபை தாங்க, ஜெயிக்க கிருபை தாங்க. ஹalleluya. பிசாசை வெளியரங்கமான கோலமாக்கி விட்டீரே. நான் அந்த தந்திரத்தெல்லாம் புரிந்து தெளிவாய் நடக்க, ஜெயம் எடுக்க கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு, கிருபை தாரு. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஷபப பரபதன மோரியான் தலரபா ரிபல பரபோ திரிபி எங்களை ஆளுகை செய்கிறவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக மாற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. ஆளுகை எங்கள் கரத்திலே தந்திருக்கிறீரப்பா, அதை நாங்கள் பிரயோகிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். ஆமென் ஆமென் ஆமென். தி பாபா நனாரியா தல நமோ ஷிமல ரந்தல நம ஹோரிபி கபா பாபா ரிபிரி பிரி பிரி பிலாரியா தனமோரியா ஹோரி கனாரியா தல நம லிரா யாரா ஷரபௌரியால பரபா. ஹalleluya. ஹalleluya. எல்லாரிடத்துல அன்பா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல விடுதலையா பழகணும்னு நினைக்கிறேன், எல்லார்கிட்டையும் கனிவா பேசணும்னு நான் நினைக்கிறேன், தாழ்மையா நடந்து கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். நிறைய நேரங்களில் என்னால் அதை முடியலையா ஆண்டவரே. ஆளுகையை தந்திருக்கிறேன்னு சொல்றீங்களே, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. ஆமேன். அதை செயல்படுத்த வேண்டிய ஞானத்தையும் பலனையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. கிருபையை தாரும் ஆண்டவரே. விவேகத்தினால் என்னை நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. என் வீட்டில் எல்லா வேலையும் நான் செய்கிறேன், எல்லா கடமையும் செய்கிறேன், எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறேன். ஆனால் என் முகம் சந்தோஷமா இல்லையா ஆண்டவரே. அந்த சந்தோஷமா இருக்கிற அந்த கிருபையை தாங்கப்பா. நீ சிலுவையை கூட சந்தோஷமாய் சகித்தீரே. பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த நீர், உமக்கு எல்லாமே பிரதிகூலமாக தான் இருந்தது, ஆனால் நீ சந்தோஷமாக எங்களுக்காக எல்லாம் செய்தீரே அப்பா. அந்த சந்தோஷத்தை என்னில் தாரும் ஆண்டவரே. பாடுகளையும் பொறுமையாய் சந்தோஷமாய் சகிக்க அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. நான் பாடுகள் வரும்போது கோபத்துக்கும் வேறு தவறான வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதுக்கும் சாபமான அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறதுக்கும் அடிமையாய் நான் போய்விடக்கூடாதப்பா. நான் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்ட நட்சத்திரம், நான்
நான் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்ட நட்சத்திரம். பலன் தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, சகிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சில நேரம் என்னைய சிலர் ஒதுக்குகிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அப்படி எனக்கு தோணுதுப்பா. ஆனால் அது உண்மையான்னு கூட தெரியல, இருந்தாலும் நான் அது ரொம்ப வருத்தப்படுறேன் அப்பா. இவ்விதமான காரியங்களில் என் ஆத்துமாவை வருத்தத்துக்கு பாரத்துக்கும் இடம் கொடாதபடிக்கு மகிழ்ச்சியினால் நிரம்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முன் செல்லும் நட்சத்திரமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முன் செல்லும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நான் முன் செல்லும்படி அழைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயோ சோர்ந்து போய் படுத்துட்டீங்களா? பின்னால நிற்கிறீங்களா? பாளையத்தில் பின்னால் இருந்தவர்களை அமலேக்கியன் வெட்டி போட்டான், நினைவில் கொள்ள வேண்டும். பின்தங்க கூடாது, பின்தங்க கூடாது. நம்ம நின்றுட்டா கூட அந்த பாளையம் போயிட்டே தான் இருக்கும், நம்ம பின்னால ஆயிடுவோம். பின்தங்க கூடாது. முன் செல்லும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம், முன் செல்லும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன் செல்லும்படியான கிருபையும் பலனும் தாரும் ஆண்டவரே. முன் செல்ல கிருபை தாரும். அதன் மத்தியிலே ஆத்துமாக்களுக்கு முன்பாக, ஜனத்துக்கு முன்பாக, ஆமே, நான் அநேகருக்கு முன்பாக நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவுக்கு ஒரு சாட்சி, நான் இயேசுவுக்கு ஒரு சாட்சி. வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம், நான் இயேசுவுக்கு சாட்சி, நான் இயேசுவுக்கு ஒரு சாட்சி. ஆமென், ஆமென். என் வார்த்தையில சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே, என் நடக்கையில் நான் சாட்சியாக இருப்பேன் ஆண்டவரே, என் கிரியைகளெல்லாம் நான் சாட்சியாக இருப்பேன் ஆண்டவரே. ஒருபோதும் நான் இடரலாய் மாறவே மாட்டேன் அப்பா, நான் இடரலாக மாற மாட்டேன் அப்பா. இன்னொருவர் தவறுவதுக்கு ஏதுவாய் உம்முடைய நாமத்தை குறை சொல்லுவதன் விதமாய் நான் நடக்க மாட்டேன் அப்பா, நடக்க மாட்டேன் அப்பா. என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, நான் என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறேன். நான் முன் செல்லும் நட்சத்திரமாய் உங்களுக்கு பிரியமாக வாழுவேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சந்தோஷம் கொடுக்கும் நட்சத்திரமாக தப்பிப்போன மார்க்கத்தில் இருக்கிறவர்களை உமக்காய் திருப்பி கொண்டு வருவேன் ஆண்டவரே, வருவேன் ஆண்டவரே. சந்தோஷத்தை கொடுக்கிற வண்ணமாக, சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழி தவறி போனவர்கள், வழி தப்பி போனவர்கள் மறுபடி வரும்படி ஒரு வார்த்தை நாம ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு, சபையின் ஃபெலோஷிப்பை விட்டு வெளியே நிற்கிறவர்கள், ஆமென். ஒருவேளை உள்ள வந்து கொண்டிருந்தாலும் மனதளவிலே வெளியே நிற்கிறவர்கள் மறுபடியுமாய் கிறிஸ்துவை பற்றி கொள்ளும்படியாக, அப்பா, கிறிஸ்துவாகிய அந்த பிள்ளையை காணும் வரைக்கும் அந்த நட்சத்திரம் வந்து நின்றது போல, அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தது போல இன்றைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே, இன்றைக்கு அது நடக்கட்டும் அப்பா. யார் யார் தப்பி போய் இருக்கிறார்களோ, யார் யார் தவறுதலான வழியில நடக்கிறார்களோ, யார் யார் வழி தப்பி தெரிகிறார்களோ, அந்த வழி தப்பி போனவர்கள் மறுபடி வரட்டும் அப்பா. ஆனந்த சந்தோஷம் அடையும்படியாய் இயேசுவே உம்மை மறுபடி காணட்டும், உம்மை பார்க்க வேண்டியபடி தேடி வரட்டும் அப்பா, வரட்டும், வரட்டும். அதற்கு நான் காரணமா இருப்பேன் ஆண்டவரே, அதுக்கு நான் காரணமா இருப்பேன் அப்பா. என்ன பார்த்து அவங்க வருவாங்க, என்ன பார்த்து அவங்க வருவாங்கப்பா, உங்களுக்குள்ள வருவாங்க. அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உம்மண்டை வருவதற்கு நான் காரணமா இருப்பேன் அப்பா. அப்பா, என்னை கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். நான் அப்படி இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். அந்த ஆனந்த சந்தோஷத்துக்கு நான் காரணமா இருக்கேன், எனக்கு கிருபை தாரும் அப்பா, தாரும் அப்பா. அப்பா, உம்முடைய கிருபை விளங்கட்டும். நீர் பிறந்ததாக கொண்டாடப்படுகிற இந்த நாட்களிலே அந்த கிரியைகள் இடத்திலே உண்டாக வேண்டுமே, மறுபடி இயேசுவை காணும்படி வர வேண்டுமே அப்பா. உலக கொண்டாட்டம், உலக ஆசைகள், உலகத்தின் காரியங்கள், உலக ஆகாரங்கள் இன்று மட்டும் கொண்டாட்டங்களிலே போய்விடாதபடிக்கு உம்மிலே சந்தோஷப்படும்படிக்கு கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கப்பா. வழி தப்பி போன எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. விசேஷமாக எங்களோடு ஆராதித்தவர்கள் யார் யார் அப்படி பின்வாங்கி இருக்கிறார்களோ அப்பா, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவர்களை எல்லாம் மறுபடி கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க ஆண்டவர். இந்த அனுபவத்திலே கொண்டு வர வேண்டுமே, ஆங்காங்கே இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டுமே ஆண்டவர். இயேசுவை காண வேண்டுமே, குடும்பம் குடும்பமாய் வர வேண்டுமே ராஜா. அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யும் செய்யும் செய்யும். அதற்கு என்னை 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 காரணமாய் பயன்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா,
ஹalleluya. தாவீதின் வீரிவராயவரின் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே, தாவீதின் வீரிவராயவரின் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே, தாசனின் ரூபமாய் தாரணி மீதிலே தாமுதித்தார் ஒளியாய், தாசனின் ரூபமாய் தாரணி மீதிலே தாமுதித்தார் ஒளியாய். அல்லேலூயா 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 துதி அவர்க்கே, அல்லேலூயா 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 துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கே. நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஜெயித்தவரும் ஜெயிக்கிறவருமாய் இருக்கிறார். ஹalleluya. அவர் நமக்கு வெற்றி வாழ்வை தந்திருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை ஜெயத்தை தந்திருக்கிறார். அவருக்குள்ளாக ஆளுகை செய்து வெற்றி சிறப்போமாக. ஆமென். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீமா ராதனாமா ஷபாபா ரிபி ரிபி கபௌரியாலபரபா தீமலரந்தலரபா தீபால கபௌரியாந்தலரபா. வெற்றி சிறந்தவரே, எங்களுக்கும் ஜெயத்தை தந்திருக்கிறவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே எங்கள் மத்தியிலே எங்கள் குடும்பத்திலே எங்கள் வாழ்விலே செய்யப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த பெண்கள் ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டீர். எங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்தவைகளை கர்த்தர் அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். இப்போது உம்முடைய நல் வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நட்சத்திரங்களாக நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை காட்டும்படி, உம்மை பிரதிபலிக்கும்படி, உமக்காக வாழும்படி கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாளில் நாங்கள் கேட்டுக்கொண்டது போல அந்த ஆளுகை நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆத்தும ஆதாயத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. மட்டுமல்ல, தப்பிப்போனவர்கள், வழி தப்பி போனவர்கள், ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போனவர்களை மறுபடியுமாய் கொண்டு வந்து ஆனந்த சந்தோஷத்துக்கு காரணராய் மாறும்படி எல்லாருக்கும் உம்முடைய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக கர்த்தருக்காக வாழுவீர்களாக. ஆமேன் ஆமேன்.